வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இந்த கிளாஸ்ல நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 பத்தின கம்ப்ளீட் டீடைல் பார்க்க போறோம். ஏற்கனவே தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கவங்களும் சரி, இல்ல முதல் முறையா நான் இப்போதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 தயாராக போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இது 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கிளாஸ்ல நாம தெளிவா சொல்ல போறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 ஒரு முழுமையான விளக்கம், கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு, சம்பளம் என்ன, புதிய பாடத்திட்டம் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை செலக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன் தேர்வு முறை எப்படி எத்தனை அடுக்குகளா இருக்குது, இன்டர்வியூ இருக்கா இல்லையா, பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அது சம்பந்தமான தகவல்கள், இது எல்லாத்தையும் இந்த வகுப்புல பார்க்க போறோம். ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கலாம் வாங்க. கல்வி தகுதி எல்லாருமே கேட்கிற விஷயம். கல்வி தகுதி யார் சார் எலிஜிபிள்? ஏதேனும் ஒரு பட்ட படிப்பு படிச்சிருந்தாங்க அப்படின்னா எனி டிகிரி எலிஜிபிள். நீங்க ஆர்ட்ஸ் இருக்கலாம், சயின்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங் இருக்கலாம். சார் நான் மெடிசன் படிச்சிருக்கேன், எலிஜிபிள் தான். சார் நான் வேற ஏதாவது இந்த பிபிஏ படிச்சிருக்கேன், எலிஜிபிள் தான். நான் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன், பிலிட் படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன், எல்லாருமே எலிஜிபிள். எனி டிகிரி எலிஜிபிள். இப்ப அடுத்தது கேட்பாங்க, சார் நான் காலேஜுக்கு போய் படிச்சேன், டேஸ்காரா படிச்சேன், எலிஜிபிள் தான். சார் நான் காலேஜுக்கே போகாம வீட்டுல இருந்தே படிச்சேன், தொலைதூர கல்வி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அவங்களும் எலிஜிபிள் தான். அப்ப ஏதேனும் ஒரு படிப்பை நீங்க எப்படி படிச்சிருந்தாலும், பட்ட படிப்பை எப்படி படிச்சிருந்தாலும் படிச்சு முடிச்சிருக்கணும், பாஸ் பண்ணிருக்கணும், அவங்க தான் எலிஜிபிள். அரியர் வச்சிருந்தா எலிஜிபிள் கிடையாது. அடுத்தது ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும், எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் டைப் ரைட்டிங்ல போத் ஹையர் சீனியர் கிரேட் இருக்கணும், தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும். அதான் ரெண்டுத்திலயுமே ஹையர் இருக்கணும், தமிழ்லயும் ஹையர், இங்கிலீஷ்லயும் ஹையர் வச்சிருக்கணும். ஒரு சில போஸ்டிங் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில போஸ்டிங் மட்டும்தான். அதே போல ஷார்ட் ஹேண்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா லோயர் அந்த சர்டிபிகேட், லோயர் டிகிரி வச்சிருந்தாலே போதும் ஷார்ட் ஹேண்ட்ல. இது கம்பல்சரி கிடையாது எல்லாருக்கும், இது ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும்தான், தெளிவா சொல்றேன். இதுதான் கல்வி தகுதி. இதற்குள்ள நீங்க வரீங்களான்னு பாருங்க, எலிஜிபிள். சார் நான் 12th தான் படிச்சிருக்கேன், எலிஜிபிள் கிடையாது. சார் நான் டிகிரி அரியர் வச்சிருக்கேன், எலிஜிபிள் கிடையாது. டிகிரியை முடிச்சிருக்கணும், அவங்க தான் எலிஜிபிள். எனி டிகிரி எலிஜிபிள். ஏதேனும் ஒரு பட்ட படிப்பை நிறைவு செய்திருக்க வேண்டும், பாஸ் பண்ணிருக்கணும். சில பேர் கேட்பாங்க, சார் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், எலிஜிபிளா? நான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிட்டேன், ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றேன், எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷன் இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் இந்த மாதம் நோட்டிபிகேஷன் வரணும். ஓகேங்களா? இந்த நோட்டிபிகேஷன் செப்டம்பர் மாதம் 2024 எக்ஸாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குரூப் 2 2A ரெண்டுத்துக்கும் ஒரே பிரிலிம்ஸ் எக்ஸாம் தான், ஒரே நோட்டிபிகேஷன் தான், தனித்தனியா அப்ளை பண்றது கிடையாது. ஒன்னாதான் நீங்க அப்ளை பண்ணணும். இது நோட்டிபிகேஷன் மந்த், இந்த மந்த் தான், எப்ப வேணா வரலாம். நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறவங்க எலிஜிபிளா இல்லையா, எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்றவங்க எலிஜிபிளா இல்லையான்றத நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும். நோட்டிபிகேஷன் செப்டம்பர்ல சொல்லிட்டாங்க. ஏன்னா குரூப் 2 குரூப் 2A பாத்தீங்கன்னா ஒரே பிரிலிம்ஸ் தான், தனித்தனி எக்ஸாம் கிடையாது. பிரிலிம்ஸ் காமன் பிரிலிம்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் தான் தனித்தனியா நடக்க போகுது, குரூப் 2க்கு தனியா, 2A தனியா மெயின்ஸ் நடக்க போகுது. சோ இது பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போற மந்த், டேட் தெரியல, இதுதான் மந்த். சோ வரும்போது நம்மளுக்கு இந்த ஃபைனல் இயர் எலிஜிபிளா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வயது வரம்பு. எல்லாரும் கேட்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், ஏஜ் லிமிட். சார் நான் இந்த ஏஜ் எலிஜிபிளா, நான் இந்த கம்யூனிட்டி எலிஜிபிளா அப்படின்னு கேட்கறாங்கல்ல. ஒரு சில போஸ்டிங்க்கு மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 18, மற்றதுக்கு 20, 22 மினிமம். ஒரு சில போஸ்டிங்க்கு, எல்லா போஸ்டிங்கும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நாட் பிலாங்ஸ் டு SC, SCA, ST, MBC, DC, BC, BC முஸ்லீம், நாட் பிலாங்கிங் டு, அதாவது எதை சொல்றாங்க அப்படின்னா போட்டு குழப்பிருக்காங்கல்ல, ஜெனரலுக்கு 32 வயசு வரைக்கும் எழுதலாம், ஜெனரலுக்கு 32 வயசு வரைக்கும் எழுதலாம். அதுவே SC, SCA, ST, BC, BC முஸ்லீம், MBC, destitute widow of all category, அனைத்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட ஆதரவற்ற விதவைகள், இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட், அதிகபட்ச வயதே கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரையில ஓய்வு பெறும் வயது 60 நிர்ணயிச்சிருக்காங்க. அப்ப அந்த 60 வயசு இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி
நீங்க போஸ்டிங்க வாங்கி ஆர்டரை வாங்கி 1 டே கூட ஒர்க் பண்ணலாம், ஒரே ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகலாம். அப்ப 59 வயது 11 மாதம் கிட்டத்தட்ட 27 அல்லது 28 அல்லது 29 நாள் இது வரைக்கும் இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம், பாஸ் பண்ணி அந்த போஸ்டிங்கு போகலாம், ஒரு நாள் ஒர்க் பண்றோம் ரிட்டையர் ஆகலாம். அப்ப அதிகபட்ச வயது தகுதி அப்படின்றது 59 வரைக்கும் சொல்லலாம். அதுதான் சொல்றேன். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50 வயதுகள் வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் அதாவது பொது பிரிவினரா இருந்தா கூட அவர் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தா 50 வரைக்கும் எழுதலாம். அடுத்தது பிடபிள்யூடி பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப் டு 10 இயர்ஸ், அவங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் அதுல இருந்து 10 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தராங்க. இதுல இருந்தாங்கன்னா சார் அப்ப 60க்கு மேல போலாமான்னு கேட்கக்கூடாது, 60க்குள்ளார வரைக்கும் அவங்க எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு. ஸோ இதுதான் அவங்களுடைய வயது வரம்பு, என்னென்ன ஏஜ் லிமிட், யார் யார் எலிஜிபிள்னு கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு இதுதான் ஆன்சர். இதுக்குள்ள வரீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதையும் எதை மீன் பண்ணி சொல்லுவாங்க, எந்த டேட்னா வருஷம் ஜூலை மாசத்தை தான் சொல்லுவாங்க. 1/7/2024 இந்த வருஷம். இந்த டேட்டுக்கு உள்ளார நீங்க 32 வயசை கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது, இந்த டேட்டுக்கு உள்ளார. அதே போல இந்த டேட்டை வச்சுதான், இந்த டேட்டுக்கு ஆன் ஆர் பிஃபோர், இந்த தேதி அல்லது இந்த தேதிக்கு முன்னதாக அவருக்கு இந்த வயதுகள் நிரம்பி இருக்க வேண்டும், இந்த வயது நிரம்பாமல் இருக்க வேண்டும். 32 தாண்டிடுச்சு, 32 வயசு ஒரு நாள் அவரோட எலிஜிபிள் கிடையாது, 59-60 வயசு ஆயிடுச்சுனாலும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி தான் இந்த ஏஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ வயது வரம்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்தது சம்பளம். எல்லாருமே கேட்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், சார் நான் வேலைக்கு போறவளவு சம்பாதிக்க முடியும், வேலைக்கு போறது தானே. மினிமம் பாத்தீங்கன்னா 36,900 இந்த லெவல் வந்து 18. இந்த லெவலே பாத்தீங்கன்னா 18, 16, 13, 12, 10, 9. ஏன்னா உங்களுக்கு 2 2A ரெண்டுமே இருக்குது, இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுமே இதே கொடுத்துருக்கிறதுனால அந்த சம்பளங்கள்ல அவங்க போகக்கூடிய பணிகளை பொறுத்து சிறிய மாற்றங்கள் வந்து இருக்கும். ஸோ பேசிக் பேன்னு பாத்தீங்கன்னா 20,000ல இருந்து 36,900 வரைக்கும் இருக்குது பேசிக் பே. இது கூட HRA, DA, TA எக்கச்சக்கமான அலவன்சஸ் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலாக தான் சம்பளம் வரப்போகுது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் குரூப் 2 மெயின்ஸ்லாம் பாஸ் பண்ணி குரூப் 2 கேட்டகரியில ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு மினிமமா சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 to 45,000. அதாவது அவரு வேலை செய்யற இடத்த பொறுத்து, ஒரு மலை பிரதேசங்களை வேலை செய்யறாரு, ஒரு சிட்டில ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவருக்கு சேலரி கூட இருக்கும். அல்லது ஒரு கிராமம், அதாவது ஒரு கிராமங்கள்ல ஒரு சாதாரண மாவட்டத்துல ஒர்க் பண்றோம் அப்படின்னா அவருக்கு அலவன்சஸ் கம்மியா இருக்கும், அலவன்சஸ் கூடும் குறையும் அவ்வளவுதான். ஸோ மினிமமா உங்களுக்கு 40,000 வந்து இந்த குரூப் 2ல சேலரி இருக்கும். மினிமமா குரூப் 2 நான் சொல்றது இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு 5,000 மேக்ஸிமம் குறைச்சிக்கலாம், 35 இருக்கலாம் அதிகபட்சமா. சொல்றது ஸ்டார்டிங்ல முதல் மாசம் சம்பளம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த வருடம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த உங்களுடைய சம்பள விகிதங்களை கூட்டுவாங்க. பேசிக் பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த லெவலை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதிகபட்சமா எவ்வளவு சம்பளம் வாங்கலாம் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. இதுதான் சம்பள விகிதம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்றாங்க, இந்த தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் வச்சுதான் செலக்ட் பண்றாங்க. ஒன்னு பிரிலிம்ஸ் முதல் நிலை தேர்வு, ரெண்டாவது முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்வியூவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. குரூப் 2க்கும் குரூப் 2A ரெண்டுத்துக்குமே இன்டர்வியூவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிபிகேஷன் வந்தது அப்படின்னா இது இன்னும் தெளிவா நமக்கு புரிஞ்சிடும். இப்பவே இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் நோட்டிபிகேஷன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நமக்கு தெளிவா தெரியும். குரூப் 2A இப்போதைக்கு இன்டர்வியூ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, பிரிலிம்ஸ் எக்ஸாம் காமன், முதல் நிலை தேர்வு காமன். குரூப் 2க்கு தனியா குரூப் 2A தனியா அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரே நோட்டிபிகேஷன் தான் வரும், ரெண்டுத்துக்கும் ஒரே எக்ஸாம் தான். குரூப் 2 குரூப் 2A ஒரே எக்ஸாம், பிரிலிம்ஸ் எக்ஸாம். முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் பாத்தீங்கன்னா செப்பரேட் எக்ஸாம், குரூப் 2க்கு தனியா குரூப் 2A தனியா தனித்தனியா தேர்வுகள் நடக்க போகுது, ரெண்டு மெயின்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ், இது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். அதாவது டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல எழுதிருப்போம் இல்லையா, ஒரு 5 மார்க் 15 மார்க் 20 மார்க்னு சொல்லி
பக்கம் பக்கமா எழுதணும், எஸ்ஏ எழுதுற மாதிரி, அதுதான் டிஸ்கிரிப்டிவ். அதுவே அப்ஜெக்டிவ் அப்படின்னா 5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, 5 ஆப்ஷன்ல இருந்து ஒரு ஆப்ஷன் நாம சூஸ் பண்ணணும், இது அப்ஜெக்டிவ். ஸோ இப்படிதான் மெயின்ஸ் எக்ஸாம பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு போகணும். ப்ரிலிம்ஸ் மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க, மெயின்ஸ்ல வந்து ப்ரிலிம்ஸ் மார்க்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இதுல நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்க போகுது, இன்டர்வியூ கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இப்ப ஒவ்வொரு தேர்வும் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன், தேர்வு முறை எப்படி நடத்துறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் குரூப் 2க்கும் 2Aக்கும் ரெண்டுத்துக்குமே காமன் தான். தமிழ் இருக்க போது 10ஆம் வகுப்பு தரம் தான் 100 கேள்வி, அல்லது ஆங்கிலம் இருக்க போது அதுவும் 10ஆம் வகுப்பு தரம் தான் 100 கேள்வி. அடுத்தது பொது அறிவு, இதுலயும் பாத்தீங்கன்னா 100 கேள்வி. டிகிரி ஸ்டாண்டர்ட் இதுதான் முக்கியம். குரூப் 2 குரூப் 2A அப்படின்றதுனால இது டிகிரி ஸ்டாண்டர்ட். மற்ற ரெண்டுமே தமிழ் அல்லது ஆங்கிலம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது நீங்க தமிழ் மீடியம் படிக்கிறீங்கன்னா தமிழ் கொடுக்கலாம், இல்ல நான் தமிழ் மீடியமே படிச்சிருந்தாலும் இங்கிலீஷ் தான் வரும் அப்படின்னா இங்கிலீஷ் கொடுக்கலாம், உங்க விருப்பம் தான். ஸோ தமிழ் அல்லது ஆங்கிலத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இந்த 100 அல்லது இந்த 100 ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். இந்த பக்கம் கண்டிப்பா ஜிஎஸ் இருந்துதான் ஆகும். இதுல ஜிஎஸ் பொறுத்தவரையில 75, மேக்ஸை பொறுத்தவரையில 25. இதுலயும் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். இந்த 75 தான் டிகிரி ஸ்டாண்டர்ட். புரிஞ்சுதா? பொது அறிவு தான் உங்களுக்கு பொது அறிவு தான் பட்டப்படிப்பு தரம், டிகிரி ஸ்டாண்டர்ட். மேக்ஸை பொறுத்தவரையில அது உங்களுக்கு என்னதான், மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் தான். அப்போ நீங்க தமிழ் மேக்ஸ் ஏற்கனவே குரூப் 4 படிச்சிருப்பீங்கல்ல, அதே ஸ்டாண்டர்ட் தான். 125 கேள்வி, 75 கேள்விக்கு தான் நீங்க டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு படிக்கணும், தயாராகும். மொத்தமா கூட்டி பாருங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். 100 100 200. ஒரு கேள்விக்கு எவ்வளவு மார்க்? 1.5 மார்க். அப்ப மொத்தமா 200 கேள்வினா 300 மார்க். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், அப்ப 200 கேள்வினா 300 மார்க். 3 மணி நேரம் டைம், 3 hours டைம். OMR ஷீட் தான் கொடுப்பாங்க. அந்த பபிள்ஸை நீங்க என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். இது ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, ஆஃப்லைன் எக்ஸாம். சிஸ்டம்ல உட்காந்து நீங்க கிளிக் பண்ண போறது கிடையாது. ஷீட் கொடுத்துருவாங்க, OMR நீங்க ஷேட் பண்ணணும். ஒரு கேள்விக்கு நான் தப்பான பதில் போட்டுட்டேன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு கேட்கிறாங்க, நான் அம்பேத்கருக்கு பதிலா லெனின் அப்படின்னு போட்டுன்னு வைங்க. அப்ப அந்த தவறான நான் பதில் சொல்லிட்டேன், அதனால என் மார்க்கை குறைப்பாங்களா? நெகட்டிவ் மார்க். பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாம் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஆனா இங்க நெகட்டிவ் மார்க் எல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலாக இவங்க வேற ஒரு நெகட்டிவ் மார்க் வச்சிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில. எப்படி தெரியுமா? ABCDE 5 ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த 5 ஆப்ஷன் நம்ம ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமா ஆட் பண்ணி போடணும், கூட்டி போடணும். அந்த கூடுதல்ல ஏதாவது தவறுகள் இருந்தா 2 மார்க் 5 மார்க்கும் குறைப்பாங்க, அது வேற. இது நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ப்ரிலிம்ஸ் முதல் நிலை தேர்வுக்கான தேர்வு முறை. இப்படிதான் எக்ஸாம் நடக்க போகுது. ப்ரிலிம்ஸ் குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே எக்ஸாம் தான். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்? மெயின்ஸுக்கு போறோம். போலாமா? அதுக்கு முன்னாடி சார் கேள்வி வந்து இங்கிலீஷ்ல இருக்குமா தமிழ்ல இருக்குமா கேட்பீங்கல்ல. தமிழ் கேள்வி தமிழ்ல தான் இருக்கும், இங்கிலீஷ் கேள்வி இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா ஜிஎஸ், இந்த மேக்ஸ் ஜிஎஸ் பொறுத்தவரையில தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் இப்ப நாம மெயின்ஸுக்கு வரோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இதுதான், மெயின்ஸ் எக்ஸாம். பாருங்க, குரூப் 2க்கு தனியா மெயின்ஸ், 2Aக்கு தனியா மெயின்ஸ். 2 மெயின்ஸ் இருக்குது சரிங்களா, தனித்தனி மெயின்ஸ். இது எப்படி சார் நடக்கும்? நானே குரூப் 2 எழுதலாம் 2Aவும் எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா தனித்தனி நடக்க போகுது. ஒரு நபர் 2 தேர்வும் எழுதுற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா இன்னும் தெளிவா தெரியும். நோட்டிபிகேஷன் வரல அப்படிங்கிறனால இன்னும் யாருக்குமே தெளிவா தெரியல. ஆனா தேர்வு தனித்தனியா இருக்கிறதுனால தனித்தனியா தான் எழுதுவாங்க, எழுதிதான் ஆகணும். ஏன்னா எக்ஸாம் பேட்டர்னே வேற, அதனால தனித்தனியா எழுதிதான் ஆகணும். அதுதான் கட்டாயமாகவும் இருக்கும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவா தெரியும். சரி, குரூப் 2 மெயின்ஸ் முதல்ல பார்த்துடலாம். இல்ல மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் நம்பர் 1, பேப்பர் நம்பர் 2. பேப்பர் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் தாள் வந்து தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் தான். இது டிஸ்கிரிப்டிவ், அதாவது எஸ்ஏ கதை மாதிரி எழுதணும். கேள்வி கொடுத்துருவாங்க, அந்த கேள்விக்கு பதில் நம்ம எழுதணும். பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடிஸ் பொது அறிவு. இது பாருங்க டிகிரி ஸ்டாண்டர்ட், இதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான்.
இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான சிறப்பு அம்சங்களை விளக்குக அப்படின்னு கேட்டுருவான். நம்ம ஒவ்வொன்றா எழுதணும். எழுதப்பட்ட அரசியலமைப்பு, மிக நீண்ட அரசியலமைப்பு, பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது, நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைகள், இதெல்லாம் நம்மளுடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு கதை எழுதணும். அப்படிதான் டிஸ்கிரிப்டிவ் டைப்னு சொல்றாங்க. இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு தரம் தான் தமிழ். ஜிஎஸ் பொறுத்தவரையில டிகிரி ஸ்டாண்டர்ட். சரியா? அடுத்தது பாருங்க எவ்வளவு மார்க். இதுல மொத்தமா 100 மதிப்பெண். நீங்க 100க்கு அதிகமான மதிப்பெண் 100க்கு 100 வாங்கணும் அவசியம் கிடையாது. 100க்கு 40 எடுத்து பாஸ் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா இது குவாலிஃபைங் நேச்சர், தகுதி தேர்வு. உங்களுக்கு தமிழ் தெரியுதா தெரியலையான்னு செக் பண்றாங்க, உங்க தகுதியை செக் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்ப 40 எடுத்து பாஸ் பண்ணாலே போதும். சார் இப்ப நான் 39 எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபெயிலு. 39 எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 2வது பேப்பரை வேலிடேட்டே பண்ண மாட்டாங்களாம், திருத்தவே மாட்டாங்களாம். ஏன்னா நீ முதல்லயே ஃபெயிலு. இதுக்கப்புறம் நீ 300க்கு 300 எடுத்தாலும் வாய்ப்பில்லை ராஜா, தூக்கி போட்டுருவாங்க. அப்ப கட்டாயமா 40 எடுத்தே ஆகணும். எடுக்கலாமா சார்? இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க எல்லாம் கேட்பாங்க, சார் நான் எப்படி படிக்கிறது, இது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஒன்றும் கிடையாது. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எழுதுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். 40 எடுத்து பாஸ் பண்றது 99% எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்கும் தெரியும் அப்படின்னாலே பாஸ், பயப்பட வேண்டாம். சார் நான் 100க்கு 100 எடுத்துட்டேன் சார், ஒண்ணுமே யூஸ் கிடையாது, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அந்த மார்க்கை மொத்தமா உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, கடைசியா செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. இது ஒரு தகுதி தேர்வு, மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது மெயினான எக்ஸாம் வரும், மெயின்ஸ் எக்ஸாம். 300 மதிப்பெண். இந்த 300ல நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு குரூப் 2 போஸ்டிங். குரூப் 2 போஸ்டிங் புரிஞ்சுதா? 300க்கு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு போஸ்டிங்கை தீர்மானிக்கும். கடந்த முறை டிஎன்பிசி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல, அப்ப இன்டர்வியூ இருந்துச்சு, இப்ப இன்டர்வியூ இல்ல. மெயின்ஸ் குரூப் 2 மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 170ல இருந்து 165 சம்திங் அவுட் ஆஃப் 300 எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு லாஸ்ட் டைம். இது வந்து லாஸ்ட் டைம், கடந்த முறை. இதுவே பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா, இது பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க நான் பிஎஸ்டிஎம், ஏன்னா பிஎஸ்டிஎம்க்கு 20% ரிசர்வேஷன் இருக்குது, பெரிய ரோல், பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குது. 300க்கு 155ல இருந்து 160 எடுத்தாலே கிடைச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து அங்க 10 மார்க் வித்தியாசம் வருது பாத்தீங்களா? பிஎஸ்டிஎம்க்கும் நான் பிஎஸ்டிஎம்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் பெரிய ரோல் பிளே பண்ணோம். குரூப் 2லயும் குரூப் 1 மெயின்ஸ்லயும் வச்சிருக்கவங்க சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும், பிஎஸ்டிஎம் கை கொடுக்கும். ஓகேவா? சரி, இந்த டிகிரி ஸ்டாண்டர்டை டிஸ்கிரிப்டிவ் டைப்பை எழுதி நீங்க அதிக மதிப்பெண் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு குரூப் 2 போஸ்டிங் இருக்கு. ஸோ இதுதான் குரூப் 2க்கான தேர்வு முறை. இது ஒரு பக்கம். இல்ல நான் குரூப் 2A எழுத போறேன், அந்த தேர்வு எப்படி இருக்கும் அதையும் பார்த்துடலாமா? அடுத்தது குரூப் 2A. குரூப் 2Aக்கு தனியா மெயின்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. எப்படி மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு பார்த்துடலாமா? முதல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி. இதுல மொத்தமா 2 பேப்பர், இதுலயும் 1 2 பேப்பர். இதுலயும் தமிழ் எலிஜிபிலிட்டி 10ஆம் வகுப்பு தரம் தகுதி தேர்வு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கேயும். நீங்க 100க்கு 40 எடுத்து பாஸ் பண்ணாலே போதும், அதிகமா வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. 100க்கு 100 எடுத்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 40 எடுத்தாலும் 100க்கு 100 எடுத்தாலும் ஒண்ணுதான். 39 எடுத்தா ஃபெயிலு. இந்த பேப்பரை வேலிடேட் பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தகுதி தேர்வுல 40% ஸ்கோர் பண்ணணும். எஸ்எஸ்எல்சி டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது நம்ம சொன்ன மாதிரி கதைகளை வந்து எழுதணும், கைப்பட கதை கதையா. காலேஜ்ல ஸ்கூல் எல்லாம் 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம்ல, அந்த மாதிரி எழுதணும். அடுத்தது பாருங்க, இதுதான் முக்கியமானது, மெயின்ஸ். குரூப் 2Aல மெயின்ஸ்ல மெயினான பேப்பர் இதுதான். ஏன்னா ஏற்கனவே தமிழ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தகுதி தேர்வு, தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சிருந்தாலே பாஸ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும், டிஃபிகல்ட்டி எல்லாம் கிடையாது. ஆனா இதுதான் முக்கியம். பாருங்க, ஜிஎஸ் பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் டிகிரி ஸ்டாண்டர்ட். புதுசா ஆட் பண்ணிருக்கிறாங்க ரீசனிங் 10ஆம் வகுப்பு தரம். அதே போல இதுலயும் நீங்க தமிழ் அல்லது இங்கிலீஷை சூஸ் பண்ணலாம், தமிழ் அல்லது இங்கிலீஷை சூஸ் பண்ணலாம். குரூப் 2 மெயின்ஸ்லயும் குரூப் 2A மெயின்ஸ்லயும் 10ஆம் வகுப்பு தரம் தான், 10ஆம் வகுப்பு தான் இதுக்கு தரம். இதுல பியூட்டி என்னன்னா, இது எல்லாமே மல்டி சாய்ஸ் கொஸ்டின், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பு. அதாவது 5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணணும். புரிஞ்சதுங்களா?
5 ஆப்ஷன்ல இருந்து ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதுறோம்ல அதே போலதான் மெயின்ஸும். இது குரூப் 2A. இதுக்கு முன்னாடி பார்த்தது குரூப் 2 மெயின்ஸ், இது குரூப் 2A மெயின்ஸ். இதுல எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது அறிவு 100 கேள்விகளா, ரீசனிங் 40 கேள்வியா, தமிழ் அல்லது ஆங்கிலம், தமிழ் 60 அல்லது ஆங்கிலம் 60, மொத்தமா கூட்டி பாருங்க 200 கேள்வி. ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், அப்ப 300 மார்க். இதுவும் 3 மணி நேரம் டைம் தான், 3 hours டைம் கொடுக்குறாங்க. இதுவும் உங்களுக்கு OMR ஷீட் கொடுத்து நடத்துவாங்க. ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, கம்ப்யூட்டரை உட்காந்து கிளிக் பண்றது கிடையாது. OMR ஷீட் கொடுத்துருவாங்க, அதுல பபிள்ஸ் கொடுத்துருவாங்க, அதை நாம ஷேட் பண்ணணும். இப்படி அந்த பபிள் நாம என்ன பண்ணணும், ஷேட் பண்ற மாதிரியான எக்ஸாம் தான். நெகட்டிவ் மார்க் கிடையாது. தவறான பதில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கான மார்க் எல்லாம் குறைக்க மாட்டாங்க. சோ அப்ப என்ன அர்த்தம், நமக்கு தெரியலனா கூட ஏதாவது ஒரு ஆப்ஷனை போட்டு வரலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதே SSC, ரயில்வே, பேங்க் எக்ஸாம்ல பண்ண முடியாது, அங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது. அப்போ இது பாருங்க, இந்த 200ல எவ்வளவு மதிப்பெண் நீங்க எடுக்கிறீங்களோ அதிகபட்சமா, அதாவது கேள்விக்கு மதிப்பெண் இல்ல, நான் 200 கேள்விக்கு சொல்றேன். 200 கேள்விகளுக்கு எவ்வளவு மதிப்பெண்ணாலும் அதிகமா வாங்க முடியுமோ, சில பேர் கேட்பாங்க சார் என்ன எடுத்தா பாஸ் பண்ணலாம், எவ்வளவு மார்க் அதிகமா எடுக்கிறீங்களோ எடுத்துருங்க. சேஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 170+ தான் சேஃப் சைடு. 200 கேள்விக்கு 170 கேள்விக்கு மேல பதில் போட்டாதான் உங்களால இந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம மினிமமா பாஸ் பண்ண முடியும். அதுக்காக 170 தான் கிடையாது, அதுக்கு மேலேயும் கட் ஆஃப் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுக்கு குறைவா வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. பட் சேஃப் சைடு எப்பவுமே 170. 80ல இருந்து 85% நம்ம எப்பவுமே இந்த தேர்வுலையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பேஸ்ட் ஆன் வேகன்சிஸ், ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் பின்னாடி இருக்குது. இதுதான் குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ் அல்லது ஆங்கிலத்தை சூஸ் பண்ணலாம். 10ஆம் வகுப்பு தான் தரம். டிகிரி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா GSக்கு மட்டும்தான், GSக்கு மட்டும்தான் பட்டப்படிப்பு தரம். இதுதான் குரூப் 2A மெயின்ஸ் பேட்டர்ன். அடுத்தது PSTM, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், தமிழ் வழியில் பயின்றவருக்கான சர்டிபிகேட். அது இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது PSTM கட்டாயமா வேணுமான்னு கேட்டா கட்டாயம் கிடையாது. யாரெல்லாம் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை, அதுக்கப்புறம் 11, 12, அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு டிகிரியை படிச்சிருக்காங்களோ, தமிழ் வழியிலேயே தமிழ்லயே எக்ஸாம் எழுதிருக்கணும். டிகிரியில வந்து தமிழ்லயே எக்ஸாம் எழுதணும். தமிழ் ஒரு பாடமா கிடையாது, தமிழ்லயே தேர்வு முழுசா எழுதி பாஸ் பண்ணிருக்கணும். இப்ப அறிவியல், சமூக அறிவியல், நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, IT படிக்கிறீங்க, CSE படிக்கிறீங்க அப்படின்னாலும், BA ஹிஸ்டரி படிக்கிறீங்க, எதுனாலும் தமிழ்லயே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கணும். தமிழ் வழியிலேயே படிச்சிருக்கணும். ஒரே ஒரு பாடத்தை மட்டும் படிச்சுட்டா அது PSTM கிடையாது, கம்ப்ளீட்டா தமிழ்ல படிச்சிருக்கணும். இவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு அரசாங்கம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு தேர்வுலையுமே. அல்லது 1ஆம் வகுப்பு வரை 1 முதல் 10 வரை, அப்புறம் வந்து டிப்ளமா, அல்லது அதுக்கப்புறம் இனி டிகிரி. ஸோ இப்படி படிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிள் தான். எது எப்படியோ ஆரம்பத்துல இருந்து 1ஆவது வகுப்புல இருந்து கடைசியா டிகிரின்னு ஒன்று வராங்கல்ல, அது வரைக்கும் ஃபுல்லா தமிழ்லயே படிச்சிருந்தாதான் எலிஜிபிள். அவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு அரசாங்கம் கொடுக்குது. இது கண்டிப்பா கட்டாயமா 1000% குரூப் 2 மெயின்ஸ்லயும், குரூப் 2A மெயின்ஸ்லயும், குரூப் 1 மெயின்ஸ்லயும் கை கொடுக்கும். மற்றவங்களுக்கும் உங்களுக்கும். இப்ப என்கிட்ட PSTM கிடையாது, நான் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லையான்னு அர்த்தம் கிடையாது, நான் எக்ஸாம் எலிஜிபிள் தான். அந்த எக்ஸாம்ல PSTM வச்சிருக்கவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் தராங்க, அதுக்குதான் எலிஜிபிள் கிடையாது. இப்போ நான் என்கிட்ட PSTM கிடையாது, இன்னொருத்தட்ட PSTM இருக்குது. 2 பேருக்கு மார்க் பாத்தீங்கன்னா 5ல இருந்து 10 மார்க் மெயின்ஸ் எக்ஸாம்ல அவரை விட நான் அதிகமா எடுத்திருந்தாலும், என்கிட்ட PSTM கிடையாது, நான் அவரோட 10 மார்க் அதிகமா எடுத்திருந்தாலும் அவருக்கு தான் அந்த போஸ்டிங் கிடைக்கும். 10 மார்க் அவர் கம்மியா எடுத்திருந்தா கூட. ஏன் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம்ல PSTM வச்சு எக்ஸாம் எழுதுறவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க, அவங்களுக்குள்ள காம்படிஷன் கம்மியா இருக்கு. அதனால அவங்க கம்மியா மதிப்பெண் எடுத்தால் கூட அந்த வாய்ப்புகள், வேலைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரல, கண்டிப்பா இங்கேயும் அங்கேயும் PSTM நான் PSTM பாத்தீங்கன்னா 5ல இருந்து 10 மார்க் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ PSTM சர்டிபிகேட் வாங்கிடுங்க. எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோல பாருங்க. நீங்க நேரடியா போய் வாங்கலாம், அல்லது PSTM சர்டிபிகேட்டை இ-சேவை மையத்தில் ஆன்லைன் மூலமாகவும் வாங்கலாம், அல்லது நீங்க ஏதாவது யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறீங்கன்னா நீங்க நேரடியா போய் கூட வாங்கலாம். இதெல்லாம் PSTM வாங்குறதுக்கான வழிமுறைகள். அதுக்கு தனியா ஒரு ஃபார்மட் இருக்குது,
அது எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி நீங்க பார்க்க முடியும். அல்லது tnpsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு அதுல நீங்க செக் பண்ணி பார்க்க முடியும். PSTM ஃபார்மேட்டோ அல்லது சிலபஸோ புதிய பாடத்திட்டம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸுக்கு ஒன்னா இருந்துச்சு. பிரிலிம்ஸுக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது. முதல் நிலை தேர்வு 2 to A ரெண்டுத்துக்கும் காமன் தான். சரியா? இப்ப நம்ம படிச்சோம், அதெல்லாம் இப்பதான் பார்த்தோம், எப்படிலாம் எக்ஸாம் நடக்குதுன்னு பார்த்தோம். அது காமன் தான், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா மெயின்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க. இப்பதான் சொன்னோம் இல்லையா, குரூப் 2A பொறுத்தவரையில மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீசனிங் கொண்டு வந்துட்டாங்க, தமிழ் அல்லது ஆங்கிலத்தை கொண்டு வந்துட்டாங்க. குரூப் 2A மெயின்ஸை மல்டி சாய்ஸ் கொஸ்டின், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா மாத்திட்டாங்க. 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ற மாதிரி மாத்திட்டாங்க. அப்ப இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது புதிய பாடத்திட்டத்துல. இதுக்கான பிடிஎஃப்யும் PSTM PDF, நியூ சிலபஸ், நியூ பேட்டர்ன் அதுக்கான சிலபஸ் அது PDF, பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அதுக்கான PDF எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முதல்ல பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. நோட்டிபிகேஷன் இந்த மாதம் ஜூன் மாதம் வரலாம். 2024 நோட்டிபிகேஷன். குரூப் 2 2A ரெண்டுத்துக்கும் ஒரே பிரிலிம்ஸ் தான். இந்த எக்ஸாம் செப்டம்பர்ல நடக்கும். இது வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம், முதல் நிலை தேர்வு. மெயின்ஸ் எக்ஸாம் எப்ப நடக்கும்னா அடுத்த வருஷம் தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வரையில. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் கண்டிப்பா டைம் இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா 2025 ஜனவரியில நடக்கலாம். ஒரு வியூகத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். கண்டிப்பா இப்படிதான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு பின்னாடி நடக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா TNPSC கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாமே செய்வாங்க. அதனால கட்டாயமா இந்த ஃப்ளோல தான் போகும்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ கிடையாது. ஸோ இதுதான்ப்பா TNPSC குரூப் 2A சம்பந்தமான கம்ப்ளீட் டீடைல். நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி புதுசா இப்பதான் படிக்க வந்திருப்பாங்க. TNPSCனா என்ன, குரூப் 2A என்னன்னே தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான தெளிவான புரிதல், ஏஜ் ரிலாக்ஸேஷன்ல ஆரம்பிச்சு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல ஆரம்பிச்சு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட இப்ப குரூப் 2 மெயின்ஸுக்கு சிலபஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. அது அவங்களுக்கு கூட கொஞ்சம் புரியாம இருக்கலாம், அவங்களுக்கும் இது பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பா TNPSC தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனோமே தவிர அது உள்ள போய் நாம படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், இது எப்படி இருக்கும்னு யோசிக்க கூடாது. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான முழுமையான விளக்கம் தான் இந்த வீடியோ. நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த மொபைல் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு 50% ஆஃபர்ல 499 ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 499 ரூபாய்க்கு 50% ஆஃபரோட. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம். ஸோ நிறைய பேர் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வருது இல்லையா, அது வரைக்கும் இந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்றேன். நான் ஏற்கனவே ஜூன் 9ஆம் தேதியே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நாங்க இதில் ஜாயின் பண்ணுவோம், டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆஃபர் உங்களுக்கு ஜூன் எண்டு வரைக்கும் இருக்கும். ஜூலை மாதம் என்ன பண்ணுவோம்னா இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். இந்த பிரைஸ் எல்லாமே 799 799 இன்க்ரீஸ் ஆயிடும். ஒவ்வொரு பேட்சும் பாத்தீங்கன்னா 499. இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், இயற்பியல், இந்திய புவியியல், இது உங்களுக்கு குரூப் 1க்கு யூஸ் ஆகும், குரூப் 2 குரூப் 2A யூஸ் ஆகும். அடுத்தது நீங்க குரூப் 4க்கு அடுத்த வருஷம் படிக்கிறேன் சார்னா அதுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம், பட் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு. அதே போல SSC ரயில்வே எக்ஸாம், SI போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் கம்பைண்டா தான் இந்த கிளாஸ் நம்ம எடுத்திருக்கோம். பட் லெவல் குரூப் 1 லெவலுக்கு கிளாஸ் எடுத்திருக்கோம். இது 6 மந்த் கோர்ஸ், 6 மாசத்துக்கு இந்த வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும் மொபைல் ஆப்ல. அதே போல இதுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு PDF-ஆ நம்மளுடைய மொபைல் ஆப்லேயே, இந்த எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயே இருக்கும். இந்த கோர்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதும். நடந்து முடிஞ்ச TNPSC குரூப் 4ல இருந்து, ஏற்கனவே முன்னாடி நடந்த குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ல இருந்து, நம்ம நடத்தக்கூடிய சப்ஜெக்ட்ல இருந்து 90% வினாக்கள், மினிமமா 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் நாம நடத்தினது நம்ம நோட்ஸ் இருந்து மட்டும்தான் வரும். இப்ப குரூப் 4ல வந்துச்சு, பட் குரூப் 4 ரொம்ப ஈஸியா கேட்டுட்டான். பட் அதே மாதிரியே குரூப் 2வும் கண்டிப்பா இருக்காது.
ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அதுலயும் நம்ம நடத்துனது தான் வரும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ கோர்ஸை நீங்க தனித்தனியா எது எது வேணுமோ அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளார. ஸோ இந்த ஆஃபர் நான் இன்னும் மேலும் ஒரு 15 நாளைக்கு மாணவர்கள் கேட்டதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மந்த் எண்டோட இது முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் அல்லது மெசேஜ் பண்ணலாம். இந்த நம்பரும் இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் குரூப் 2 குரூப் 2A பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான சிலபஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டை போட்டுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜூன் மாதம் நோட்டிபிகேஷன் வந்து செப்டம்பர்ல எக்ஸாம் நடக்க போகுது. குறைந்தபட்சம் 3 மாதம் 90 நாள் டைம் இருக்குது. இன்னையில இருந்து உட்காந்து படிச்சா கூட 100% எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். முழு உழைப்பை போட்டு நம்பிக்கையோட படிச்சா. படிக்க தயாரா இருக்கீங்களா? படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.